ஏண்டா டிவிக்கு ஆதரவாக பேசினா ஒரு பொம்பளைய கண்ணா பின்னான்னு பேசுவீங்களா? ஒரு பொண்ணை 3 பேர் சேர்ந்து சீரழிச்சிருக்காங்க கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி. போய் அந்த 3 பேர்த்த போய் கண்டுபிடிங்கடா, கோர்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்கடா, தூக்கில் போடுங்கடா. அவனுங்களை 3 பேர்த்த தூக்கில் போட்டிங்கன்னா தான் இனி எவனுமே வந்து பொண்ணுகளை கை வைக்க மாட்டான். சரியா? காந்தி சொன்னார், ராத்திரியில் என்னைக்கு ஒரு பொண்ணு நகையை போட்டு தனியாக நடக்கிறாளோ அன்னைக்கு தான் நமக்கு சுதந்திரம்னு. அந்த சுதந்திரமெல்லாம் இங்கே எங்கேயுமே கிடைக்காது. சரியா? ஒரு பிச்சைக்கார குழந்தைய பஸ்ஸிலிருந்து கீழே தள்ளி விட்டு பிச்சைக்காரவங்களை பஸ்ஸில் ஏறக்கூடாது ஃப்ரீ பஸ்ஸில்னு தள்ளி விட்றாங்க. அதையே போய் என்னன்னு கேளுங்க. பிச்சைக்காரங்களே இல்லாத தமிழ்நாடாக மாற்றுங்கடா. முதல்ல கண்ணா பின்னான்னு கமெண்ட் பண்ண வந்துட்டாங்க. என்ன காசு கொடுத்து பணத்தை வாங்குற கட்சின்னு நினச்சிக்கிட்டியா? டிவிக்கேவோட கைக்கூலியான்னு கேட்குறேன் என்கிட்ட. அந்த கட்சி ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரியாது, ஆளுங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது. 36 வருஷமாக ஒரே விஜய் ரசிகங்கிற கோட்பாட்டில் தான் அவருக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நல்ல மனுஷன், கண்டிப்பாக 2026 வருவார். போய் பாரு, புதுக்கோட்டையில் ஃபுல்லாக கதகதான்னு கிடக்கிற ரோட்டில் பொம்பளைங்க அந்த அழுகாச்சி அழுகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ரோடு போட்டு கொடுத்துட்ருக்குறாங்க. வேலூரில் பசி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பசி ஆத்துறாங்க. விலையில்லா உணவகம் போய் பாருங்கடா. அதையெல்லாம் பார்க்கணுன்னா தப்பாக கமெண்ட் பண்ண வந்துட்டானுங்க அழகுனுங்க.